அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். எலெக்ஷன் கேம்பிங் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குல்ல, சிறப்பான சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே பேசினா அது எப்படி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்றது இந்த எலெக்ஷன் நல்லா தெளிவாக தெரியுதுங்க. இதற்கு முன்னாடி இருந்தால் கூட அது டிஜிட்டல் யுகம் அவ்வளோவோ இல்லை, மக்களுக்கு ரீச் ஆகலை. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. யார் பொய் பேசுகிறாங்க, யார் உண்மையை பேசுகிறாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப தெளிவாக தெரியும். அதை வச்சுட்டு அரசியல் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அரசியல் பண்ணுறவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய பல்பாமையும் அந்த மாதிரியான விமர்சனங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதற்கு முன்னாடி பன்னீர்செல்வத்துக்கு வந்த சோதனை மேல் சோதனையை பார்த்தீங்களா? ராமநாதபுரம் தொகுதியில் சுயாட்சி வேட்பாளராக தாக்கல் பண்ணார். சரி, தாக்கல் பண்ணதுக்கப்புறம் நேற்று என்ன சொன்னாங்க, அடுத்து இதே மாதிரி பன்னீர்செல்வம் இன்னொருத்தர் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணார் அப்படின்னாங்க. அப்புறம் இல்லை இன்னொருத்தருன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தருன்னாங்க. அப்போ கடைசியில் இது வரைக்கும் 5 பன்னீர்செல்வம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களாம். இது இல்லாமல் இன்னும் வெயிட் அண்ட் சீன்றாங்க. குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தலைவர் என்ன பண்ண போகிறாரோ தெரியல. யோசனை பண்ணுவார், நம்மளும் தாமரை சின்னத்தில் நின்றலாமா அப்படின்ற இந்த இடத்துல யோசனை வரும். ஏன்னா எத்தனை பன்னீர்செல்வம் நின்றாலும் சின்னம் அப்படின்றது ஒன்று. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சுயேட்சைகளுக்கும் ஒவ்வொரு சின்னம் கிடைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம். இதை தாண்டி எப்படி தனது சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த போகிறார் அப்படின்ற ஒரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். நம்ம எத்தனை பன்னீர்செல்வம் நின்றிருந்தாலும் அந்த சின்னம் எந்த பிளேஸில் இருக்குன்றதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக சின்னத்தை எப்படி ஒதுக்குவாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் ஒதுக்குவாங்க. பன்னீர்செல்வம்னுக்கும் போது எல்லா பன்னீர்செல்வம் வரிசை ஆகும்போது எப்படி அதை ஒதுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு வந்த சோதனையும் ஒன்று பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பெரிய விமர்சனம் அப்படின்னு சொல்ல முடியாது. சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருந்த விஷயம் என்னென்னா, விருதுநகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் கௌசிக் அவர்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டு தான் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணணும். அப்படி எனக்கு தமிழ் தெரியல, நீங்கள் படிங்க, அது படி நான் சொல்கிறேன்னாரா. அவர் பேர் கௌசிக். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு தான் ரொம்ப வைரலாகிறது. இவர் மட்டும் இல்லாமல் இன்னொரு வேட்பாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ தகவல். அது டோட்டலாக 2, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு வேட்பாளர் தான். இன்னொன்று இருந்தார் அப்படின்னா நாளைக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா பேரே நாம் தமிழர் என்னும்போது ஒரு தமிழே படிக்க தெரியாத ஒரு வேட்பாளருக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் நார்மலாக ஓமனில் படித்ததுனால அவருக்கு தமிழ் தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தெரியவில்லையா அப்படின்ற மாதிரி கொஷின் மார்க் போட்டிருந்தார். நார்மலாகவே சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் அப்படின்றது தானே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வேட்பாளர் சூஸ் பண்ணாருன்ற மாதிரி. அதான் சன் டிவிக்கு எப்பயுமே ஒரு கண்டென்ட் கிடைச்சிது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை சும்மா விட்டுருவாங்களா பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த கண்டென்ட் பெரிய அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம இப்போ அண்ணாமலை அவர்களை பற்றி வரலாம். கோயம்புத்தூரில் பேசும்போது எதிர்க்கட்சி வேட்பாளர், குறிப்பாக ஏடிஎம்கேனுடைய வேட்பாளரை பற்றி என்ன நினைக்கிறேன் போது, 2002 அவருக்கு தெரியாது அவங்க அப்பா எம்எல்ஏ. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில் படிக்க சொல்லி. இவருக்கு அதிமுகவுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் இவர் வந்திருக்கார். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு, எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு, கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். அவர் அவங்க அப்பானுடைய கோட்டாவில் வந்தவர். நார்மலாக பிஎஸ்ஜி காலேஜுக்கு அப்படின்னு பார்த்தா எம்எல்ஏவுக்குன்னு ஒரு கோட்டா கொடுப்பாங்க. அந்த எம்எல்ஏ கோட்டாவில் அவர் படித்தார். நான் அப்படி இல்லை, 2 தகரப்பட்டியோடு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் என்ன அவர் சொன்ன அந்த கருத்து என்னென்னா, எம்எல்ஏ கோட்டாவில் கொடுத்தாருன்னாரு. அதுக்கான வீடியோ பதிவுகள் நிறைய வந்திருக்கிறது. அதுக்கான வீடியோ பதிவுகள் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு அடிப்படை பேஸ் தான் இது. அவர் அதாவது பிசி எம்பிசி கோட்டாவை பற்றி சொல்லலை அந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும். உடனே மக்கள் வரிசையை கட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இந்த பத்திரிகைகளும் எப்படி தெரியுமா இருக்குது, ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா, ஒரு தலைவர் பேட்டி கொடுக்குறாருன்னா அந்த பேட்டி முழுசாக போய் கேட்க மாட்டாங்க. மொட்டையாக இது மாதிரி நான் கோட்டாவில் வரவில்லை, அவர் கோட்டாவில் வந்தார், அவளை டாப்பிக்கை மட்டும் போட்டுட்டு வந்தால் அது என்ன பண்ணுவாங்க, பேட்டி கொடுக்குறவங்களும் இவங்க போய் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா அவர் இதெல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. தேர்தலில் வேலை செய்கிற எந்த மற்ற கட்சி தலைவர்கள் மீதி எல்லாமே வேலைலாம் செய்ய மாட்டாங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அப்படி பதில் சொல்லும்போது மாற்றி இதுதான்ப்பா இன்றைய அரசியல் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா,
பத்திரிக்கையாளர்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா பூந்து விளையாடுறாங்க. ஒரு கேள்வியே கரெக்டாக கேட்க மாட்டாங்க, பாதியாக பிச்சு மேய்ஞ்சி நம்மளுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்குமோ அந்த கண்டென்ட் மாதிரி தான் கேட்குறது. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த விஷயம் சொல்ல போகிறது இன்னொரு கூட சொல்கிறேன் பாருங்கள். டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு அவர்களோட பையன் டிஆர்பி ராஜா இருக்கிறார் இல்லையா, டிஆர் பாலோட சன்னு, அவர் வந்து இப்போ கோயம்புத்தூர் பொறுப்பாளராக இருக்கிறாரு, ஐடி துறையில் இருக்கிறார்ல அவர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கும்போது இங்கே பாருங்கள், எங்களோட பிரதான எதிர்க்கட்சி பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான், சில்லற கட்சிகளை பற்றின கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்கணும், சில்லற கட்சிகள் அதில் வந்து இது மாதிரி உங்கள் கட்சியை சில்லற கட்சின்றாங்க, அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களையே சில்லறன்னு சொல்ல வராரா, இல்லை எங்கே சில்லற கட்சின்னு சொல்கிறாரா, அவங்க அப்பா பேர் எடுத்துட்டா அவர் யார், எல்லாம் அப்பா அடையாளத்தில் வந்தவங்க, அந்த மாதிரியான அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக பிரயோகித்து கரெக்டாக கேட்டாங்கன்னா பரவாயில்ல. அண்ணாமலை அவர்கள் கேட்கும்போது திரும்பி செய்தியாளர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ கோயம்புத்தூர் மக்களையே சில்லற மக்கள்னு சொல்ல வராரான்னும் போது இப்போ செய்தியாளர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை வந்து மாறுது இல்லையா. ஸோ இதுதான் அவங்களோட பிரதான நோக்கம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அமைதியாகிட்டேன். அதை தாண்டி இதில் வந்து அவர் கோட்டாவில் ஓபிசி கோட்டாவில் வந்திருக்கிறாரு. உடனே இன்னொரு வீடியோவில் அண்ணாமலையே மன்னிப்பு கேள், கவுண்டர் வன்னியர் மற்றும் இன்னரை பிற்படுத்த மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு மக்களை உங்களை இடஒதுக்கீடு உரிமையை கோட்டா என கொச்சைப்படுத்த அண்ணாமலையே மன்னிப்பு கேள்னாங்க. சரி, இதாவது பரவாயில்ல. டாக்டர் எம்கே ஷர்மிளா அவங்க ஃபேஸ்புக்கில் எக்ஸலத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓபிசி இடஒதுக்கீடு மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி கோவணத்தை கட்டிக்கிட்டு எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பான். அந்த மரியாதை ரொம்ப முக்கியம். இதில் துரைக்கு கோட்டா இழிவுபடுத்தி பேசுதோ அப்படின்ற அளவுக்குலாம் வந்து போட்டிருந்தாங்க. உடனே டிஎம்கே ஐடி விங்கும் பார்த்துக்கோங்க, சமூக நீதி காக்கும் உன்னத கோட்பாடு இடஒதுக்கீடு, அதை வந்து ஆண்டாண்டு காலமாக திராவிட மாடல் பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதை வந்து ஒரு இழிவுபடுத்துகிறாருன்ற மாதிரி. அதாவது ஒரு வார்த்தையை கிடைச்சா போதும் எப்படா ஒரு மனுஷனை டவுன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இது வந்து வெறுப்பு அரசியல். அப்போ கண்கூடவே தெரியுது அண்ணாமலையோட வளர்ச்சி மேபி திமுகவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் கொஞ்சம் சம்திங் ஒரு ஃபயரை கிளப்பி இருக்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா நேற்று துரைமுருகன் அவர்கள் பேசும்போது கூட அண்ணாமலை பற்றி நீங்கள் இதுமாதிரி பேசாதீங்க, நம்ம நினச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்ற மாதிரி லைட்டாக அந்த ஆங்கிளில் தான் சொல்ல வந்தாங்க. அது இல்லாமல் அவங்கள பற்றி பேசினா வளர்றாங்கன்ற ஒரு பயம் வந்து திமுக தரப்பில் தெளிவாக தெரிகிறது. பயம் இல்லையோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த எண் மக்கள் யாத்திரைக்கு அப்புறம் பிஜேபியோட வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா அது திமுக தான். வேறு யாரையும் கூட சொல்ல முடியாது. அது திமுக நல்ல அளவுக்கு இப்பயும் திமுக தான். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை கரெக்டாக உள்வாங்கி அதற்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். என்னன்னே தெரியாமல் அறக்குறையாக ஐடி விங்க வந்து போடுறது, இல்லை திமுக ஆதரவாளர்கள் இந்த மாதிரியான பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து போடும்போது, ஏன்னா நான் அதான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், டிஜிட்டல் வேர்ல்டு இது, யார் என்ன சொன்னாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும். அது நாளைக்கு நீங்கள் ஒரு பொய் சொல்லி பிரபகண்டாவை கொண்டு வரும்போது இதே தான் உங்கள் வேலையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வைப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதி அவர்கள் கூட இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லி பேசலாம். ஆனால் மீண்டும் மோடி வந்தார்னா உங்கள் சிலிண்டர் விலை வந்து 500 ரூபாய் ஏற்றிடுவார், அதனால் மோடி வரக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா 500 ரூபாய் குறைஞ்சிரும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஐ திங்க் நல்லாவே திமுக வளர்த்தி விடுறாங்க அப்படின்றது சூப்பராகவே தோணுதில்லை. பிஜேபியோட வளர்ச்சிக்கு அது திமுக தான் முதல் காரணம். அவர்கள் செய்த தவறே அவர்களுக்கு எதிராக அமைகிறது. ஸோ எல்லானுடைய கண் பார்வையும் இப்போ எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூருடைய பிரதான களமாக இருக்கிறது. அதை தாண்டி கரூரில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காங்கிரஸினுடைய எம்பி வேட்பாளராக இருக்கிறாங்க இல்லையா, அவர் வந்து அரவக்குறிச்சியில் நின்று தோற்று போயிட்டார், கரூரில் வந்து நின்றுனோம் அப்படின்னா பயப்படுறாரு. இப்போ ஏன் கரூரில் நிற்கலை, என்னை எதிர்த்து நிற்கிறது பயம் பயம், அதனால தான் அங்கே போய் கோயம்புத்தூரில் நின்றுட்டார், எனக்கு பயந்துட்டு போய் அங்கே கோயம்புத்தூரில் நின்றுக்கிட்டாரு அப்படின்ற ஆங்கிளில் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இங்கேயே ஒன்றும் முடியல, சொந்த ஊர்லேயே முடியல, அங்கே போயிட்டு முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. சரி, அதை விட இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு சில சீன்லாம் இருக்குல்ல, அதுதாங்க நல்லாயிருக்கும். திண்டுக்கல்லில் அதிமுகனுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்குது. அதில் எஸ்டிபிஐனுடைய வேட்பாளர் முபாரக் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொன்னான்னா, நான் சின்ன வயசில் அப்பா இறந்துட்டாங்க, ஆனால் எனக்கு 2 அப்பாவாக இருக்கிறது யார், நான் வந்து தந்தையாக நினைக்கிறது யார் அப்படின்னா அப்பா திண்டுக்கல் சீனிவாசன் தான் அப்படின்னு சொன்னோடனே மனசு அப்படியே அப்படி தேம்பி அழுந்துருக்கிறாரு. மனசு
நான் என்ன நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டேன்னா, நல்ல வேலை எஸ்டிபிஐ வந்து இங்கே கூட்டணி வச்சிங்க. கூட்டணி வைக்கலன்னா யார் அப்பான்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கூட்டணி வெளியில் இருந்தாலும் ஓடி வந்து எனக்கு அப்பா திண்டுக்கல் சீனிவாசன் என் அப்பா மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வந்தது. இந்த தேர்தலில் வந்துட்டால் போதும்பா, அந்த அழுவாச்சி சீன்களும் இந்த நாடகங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குது. உடனே திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து மைக்கை பிடிச்சிட்டு சும்மா அப்படி வெடிச்சு எரிஞ்சிட்டார். ஏன்னா எஸ்டிபிஐ ஒதுங்கிறதுனால பிரதானமாக நம்ம யாரை எதிர்த்து பேசுனா பிஜேபி இந்த இடத்துல எதிர்த்து பேசணும். பிஜேபின்றது ஒரு மதவெறி பிடித்த பாரதிய ஜனதா கட்சி. சரியான நேரத்தில் எடப்பாடி தலைவர் சரியான முடிவு எடுத்திருக்கிறார். இல்லைனா அந்த மதவெறி பிடிச்ச கட்சியில் நம்ம மூழ்கி இருப்போம். நல்ல வேலை தப்பிச்சிட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் தானே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புகழாரத்தை சூட்டியிருக்கிறாரு. கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம்தான். மோடியை மீண்டும் வீட்டுக்கு அனுப்புறதில்ல கமல் ரொம்ப உறுதியாயிட்டாராம். கமல் என்றைக்குமே ஒரு விஷயத்தில் உறுதியாயிட்டார்னா அவரே பின் வாங்க மாட்டாராம். ஏன்னா சமீப விஷயமாக அவர் வந்து இது வரைக்கும் பின் வாங்கினதே இல்லை எந்த விஷயத்துலையுமே. அதனால் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு தயாநிதி மாறன் அவர்கள் அவர் தொகுதியில் பேசும்போது அவரை ஆதரித்து கமல் அவர்கள் பேசினாலே அதுக்காக சொல்கிறார். மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பிடுவார்ன்ற கமல் உறுதி எடுத்துட்டார் அப்படின்னாவே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கப்பா. பார்க்கலாம், பொறுத்து இருந்து. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து செங்கலை காட்டினதுக்கு வேணான்னு சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நானாவது செங்கலை காட்டினேன், நீங்கள் என்ன காட்டினீங்க பார்த்தீங்களா அப்படின்னு பல்லு காட்டுறீங்களா ஒரு பக்கத்தில் நின்றுட்டு, எத்தனை நாளாக அதுதான் காட்டிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை போட்டார் மனுஷன். அந்த ஃபோட்டோவை போட்டதுக்கப்புறம் கடைசியில் யாருக்கு பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா அது அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. ஐயா நீங்களும் தான் பல்லு காட்டுறீங்க, உள்ளே இருக்கிற பல்லு கூட வெளியில் வந்து எட்டி பார்க்குது பாருங்க ஐயா அப்படின்னு நீங்களும் தான் பல்லு காட்டியிருக்கீங்க, அவரும் தான் பல்லு காட்டியிருக்கு. அதாவது மோடி கிட்ட யார் பல்லு காட்டுறதுல உங்களுக்கு போட்டி வந்திருக்கு, அதில் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, பெரிய டைலாக் அப்படியே தேசிய அரசியல் நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிடலாம். என்ன டைலாக் அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசனுடைய சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் தற்பொழுது இன்னும் ஒரு 10 வருஷத்தில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்னா இளைஞர்களுக்கு திருமணம் கூட நடக்காது, வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் வேணும்னா, இளைஞர்களுக்கு முறையாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. இல்லையா எனக்கு கல்யாணம் வேணாம், மோடி மாதிரி பிரம்மச்சாரியாக போகணும் அப்படின்னா போடாதீங்க. நீங்கள் வந்து மோடி வந்துட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுட்டாங்க. என்னப்பா கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. கடைசியில் அந்த தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு பெண் பார்த்து கல்யாணம் வைக்கப்படும்ன்ற மாதிரி ஏதாவது சொல்லிடாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். அது ஒன்று தான் ஏதோ பெண்டிங்காக இருக்கிறது, அதையும் கொஞ்சம் முடிச்சிட்டிங்கன்னா கடைசியில் மீதி எல்லாமே இலவசத்துலேருந்து மீதி எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிஆர்எஸ்னுடைய டாக்டர், அதாவது துணைத் தலைவர் எடுத்துக்கலாம், கவிதா அவர்கள், அவங்கள லிகர் ஸ்கேமில் பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா. லிகர் ஸ்கேமில் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ்னுடைய டாக்டர் நான் சொல்கிறேன், நான் லீடர் கவிதா அவர்களை சொல்கிறேன் நான். இப்போ இன்றைக்கி பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க, பெயிலை டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. 100 கோடி ரூபாய் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அனுப்புனதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எவிடன்ஸாக இருக்கிறது. அந்த எவிடன்ஸை அவங்களால எல்லாமே அக்கௌண்ட்டில் நம்ம அனுப்பும்போது எப்படி பண்ணுவாங்க, கொடுத்ததும் கொடுத்தாங்க, கேஷில் போய் கையில் ஏதாவது ஒன்று மறைமுகமாக கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, அக்கௌண்ட்டில் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்ரல் 9 வரைக்கும் தனது காவலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. இதே மாதிரி தாங்க செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, நடக்கலை. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துடலான்னு நினச்சாரு, பட் ஆனால் இன்றைக்கி மேற்கொண்டு இன்னும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் வர எங்ககிட்டருந்து பணம் வாங்கியிருக்கிறான்ற இன்னொரு குண்டை ஒரு போட்டிருக்காங்க. என்ன ஆக போதோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை வெஸ்ட் பெங்காலில் இராணுவத்தில் அதிகமான அளவுக்கு இறக்கியிருக்காங்க. இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் இந்த அளவுக்கான இராணுவத்தை இறக்கினதில்லைன்றாங்க. ஏற்கனவே 150 பேர் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. அது இல்லாமல் நியூ கம்பெனிஸ் வந்து 15 சிஆர்பிஎஃப், 5 பிஎஸ்எஃப், 7 சிஐஎஸ்எஃப் இறக்கியிருக்காங்க. மொத்தம் ஓவராலாக 920 கம்பெனிஸ் மேலே இப்போ வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இருக்காங்களாம். இதே ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட 635 பேர் தான் இருக்காங்களாம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பெரிய அளவுக்கு டார்கெட், ஏன்னா வன்முறை பெரிய அளவுக்கு வந்து விடுமா அப்படின்ற ஒரு பயத்திலையா, இல்லை பிஜேபியோட சொன்னேன். ஏன்னா அங்கே பெரிய அளவுக்கு மம்தா பானர்ஜி லாஸ்ட் இயரே ரொம்ப பிரச்சனையாயிட்டு ஒரு ஊர் மாற்றி போட்டதுனால அந்த ஊரையே சூறையாடி பெரிய பிரச்சனையாச்சு வெஸ்ட் பெங்காலில். ஸோ அதனால் அதிகமான இராணுவத்தை இறக்கியிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் பில்லியனியர் இந்த வேர்ல்டு, அதாவது சிட்டியில் ஃபஸ்ட்டு சிட்டி எது அப்படின்னா நியூயார்க்குங்க. 119 பில்லியனர் இருக்கிறாங்க கோட்டீஸ்வரர்கள். லண்டனில் 97 பேர், ஆனால் மும்பையில் 92, பெய்ஜிங்கில் 91. இதற்கு முன்னாடி பெய்ஜிங் வந்து 3rd பிளேஸ் இருந்தது. இப்போ வந்து மும்பை அதை பீட் பண்ணி
92 கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது. இது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. நம்ம வந்து பெய்ஜிங்கை மிஞ்சிட்டோம், சீனாவை மிஞ்சிட்டோம், மும்பை வந்து பெய்ஜிங்கை மிஞ்சி விட்டதுன்றாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.